ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷனுடைய பகுதி 2 தாங்க. ரமேஷ் அண்ணா தான் ஃபஸ்ட்டு வராரு பாருங்கள். நல்லாவே ஜாலியாக பேசினார். முடிஞ்சப்புறம் வருவேன். கேரளா என்னடா தலையை விரித்து போட்டு உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா? 4 மணிக்கே உட்காந்து குளிச்சுட்டேங்க. என்ன அப்படின்னா பாத்ரூம் 2 தான் இருந்தது. ஸோ அதனால் ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு குளிச்சாச்சு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மேட்டூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து. அவங்க பேர் வந்து லக்ஷ்மியா. நல்லாவே பேசினாங்க. அடுத்ததாக வந்து மேக்கப் பண்ண ஆரம்பித்தாச்சு. காலையில் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நம்ம வனிதா அக்காவுடைய பொண்ணு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க இன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ அக்கா சொன்ன மாதிரி, வனிதா அக்கா சொன்ன மாதிரி, இது வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம இந்த வீடியோ வந்து வாய்ஸ் எஃபெக்ட் கொடுக்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஜாலியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல அனுபவமும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு. அப்படியே ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஆக்டர்ஸாக பார்த்து ஆக்டர்ஸ்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து எல்லாருமே வந்து லைவ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்த வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணணும், நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் தான் இருந்து லைவ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு நானும் குட்டியாக லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பகுதி 2ல் வந்து கொஞ்சம் தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பகுதி 3 இருக்குது. ஏன்னா ஃபுல் வீடியோ என்னால் வந்து ஒரே இதாக வந்து போட முடியலை. எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த சாங்க்கு ஏற்றாப்புல அவங்களே வந்து வாலண்டியராக வந்து யூடியூபர்ஸே வந்து ஆடிட்டாங்க. செம்ம ஜாலிங்க. எக்ஸைட்டட் மூமெண்ட்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லலாம் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்களோட சேனல் நேம் என்னன்னு தெரில, பட் நல்லா டான்ஸ் பண்ணாங்க. சூப்பர், நல்லா இருந்தது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒரு தருணத்தை வந்து என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு முதல் வெற்றி, 2வது வெற்றி அப்படின்னே சொல்லலாம். முதல் வெற்றி வந்து மானிட்டேஷன் ஆனது. 2வது வெற்றி அப்படின்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தாங்க. ரொம்பவே சூப்பராக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்ன சொல்கிறேன்னே தெரியல. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய். அப்புறமா வந்து இந்த தம்பி ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த சிஸ்டர் வந்து அவங்க கூடவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம சாங்குங்க, நல்லா இருந்துச்சுங்க. கிராமத்து பாடல் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. காப்பிரைட் வந்துடும்னு சொல்லிட்டு தான் நான் சாங் வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். சாங்கை எடுத்துகிட்டு வந்து ஆடுற வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, 11 ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரையாக வந்து அழைச்சிட்டு வராங்க பாருங்கள். ஸ்டேஜுக்கு வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து விளக்கேற்றி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது பகுதி 3ல் தான் ஃபங்க்ஷனுடைய எண்டு வந்து நான் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
பண்ணுறோம்.